Hello friends, welcome to my channel 10 மிட்டாய். நீங்கள் பாருங்கள், கடையில் விற்கிற பச்சரிசி மாவுலேருந்து தான் முறுக்கு செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு பொட்டுக்கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஓமம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசையணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பாருங்க, உப்பு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம மாவை புளிய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி கரண்டியில் புளிஞ்சு போடுறது தாங்க ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெயை காய வச்சு அதில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், மீடியமாக வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப செவந்துடும், மேலே செவந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ நம்ம மீடியமாகவே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.